Good morning, students. Good morning, Miss. Happy morning. In today's class, we are going to hear an interesting story, and the story's name is Donna's Song. What's the story name? Donna's Song. And the story name is Donna's Song. And this story is about a little donkey. That is the baby donkey Donna. Okay, this is the baby donkey and its name is Donna. இந்த ஸ்டோரி வந்து இந்த பேபி டாங்கி பத்தினது தான். இந்த பேபி டாங்கியோட பேர் வந்து டோனா. ஓகே, and this is the mother donkey. She is Donna's mother. இது வந்து டோனாவுடைய அம்மா, mother donkey. Okay, and in this story the important character is Donna, that is the baby donkey. Now let's get into the story. Listen to me carefully. One day the baby donkey opened its mouth wider and tried to cry out louder. ஒரு நாள் இந்த பேபி டாங்கி வந்து என்ன பண்ணுது, அதனுடைய மவுத்தை நல்லா அகலமா ஓபன் பண்ணிச்சு. ஓபன் இட் மவுத் வைடர்னா அகலமா அதனுடைய வாயை திறந்தது. சரியா? அண்ட் ட்ரை டு கிரை அவுட் லவுடர். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, நல்லா சத்தமா கத்தலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுது. பட் யூ நோ, no sound came out from the donkey's mouth. ஆனா அந்த டாங்கியோட மவுத்ல இருந்து சவுண்டே வரல. The baby donkey was sad. It forgot to bray. டாங்கி வந்து எப்படி கத்தும்? இந்த சவுண்ட் தான் டாங்கி பிரேன்னு சொல்வாங்க. ஓகே, the cry of a donkey is called as bray. டாங்கி வந்து இந்த சவுண்ட் தான் கொடுக்க மறந்துருச்சு. டாங்கி forgot to bray. ஓகே, it did not know how to cry out. அதனால அதனுடைய சவுண்ட் வந்து கொடுக்க தெரியல. So the baby donkey was very sad. எதுக்காக பேபி டாங்கி சேடா இருந்ததுன்னா, since the donkey wants to take part in a singing contest. டோனா வந்து சிங்கிங் கான்டெஸ்ட்ல கலந்துக்கலான்னு இருந்துச்சு. சிங்கிங் கான்டெஸ்ட்னா பாட்டு போட்டி. பாட்டு போட்டியில கலந்துக்கலான்னு இருந்தது. ஆனா டோனா வந்து எப்படி பிரே பண்ணணும், எப்படி கிரை பண்ணணும்ன்றது மறந்து போச்சு. அப்போ நம்ம எப்படி சிங்கிங் கான்டெஸ்ட்ல வின் பண்ண முடியும், நம்மளால கான்டெஸ்ட்ல வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டாங்கி வந்து டோனா வந்து ரொம்ப சேட் ஆயிடுச்சு. டு யூ ஆல் அண்டர்ஸ்டுட்? ஓகே, இப்போ டோனா வந்து நம்ம எப்படி காம்படிஷன்ல வின் பண்றதுன்னு ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அதனால அது என்ன திங்க் பண்ணுதுன்னா, லெட் மீ ஆஸ்க் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், நமக்கு தான் மறந்துடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி பிரே பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ லெட் மீ ஆஸ்க் அவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டோனா வந்து அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் டோனா மீட்ஸ் இட்ஸ் ஃப்ரெண்ட் பிக்கி, the pig. ஓகே, ஃபர்ஸ்ட் யாரை மீட் பண்ணது டோனா? பிக். இந்த பிக்கோட நேம் வந்து பிக்கி. ஓகே, கேக்குதுன்னா, ஹாய் ஃப்ரெண்ட், கேன் யூ டீச் மீ how to bray? எனக்கு நீ சொல்லி கொடுக்குறியா, நான் எப்படி கத்தணும்னு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு டோனா வந்து பிக்கி கிட்ட கேக்குது. அதுக்கு பிக்கி என்ன சொல்லுதுன்னா, ஐ am the pig, I can grunt. பிக்கி எப்படி சவுண்ட் கொடுக்கும்? இந்த சவுண்டுக்கு பேரு கிரண்ட். டாங்கியோட சவுண்ட் பேர் வந்து பிரே, பிக்கோடைய சவுண்ட் பேரு கிரண்ட். ஓகே, அப்போ பிக் என்ன சொல்லுதுன்னா, ஐ அம் த பிக், ஐ கேன் கிரண்ட். நான் வந்து பிரே பண்ண முடியாது, நான் வந்து கிரண்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னு பிக் சொல்லுது. சொல்லிட்டு பிக்கோடைய சவுண்ட் வந்து டாங்கிக்கு சொல்லி கொடுது. என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ரோல் ரைட், ரோல் லெஃப்ட், லிஃப்ட் யுவர் நோஸ். இந்த பக்கம் ரோல் பண்ணு, ரைட் சைடு ரோல் பண்ணு,
லெஃப்ட் சைடு ரோல் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னுடைய மூக்கை தூக்கிட்டு அந்த சவுண்ட் கொடுக்கணும், கிரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுக்கு டாங்கி என்ன பண்ணுது, ட்ரை பண்ணுது. ஆனா டாங்கியால கிரன் பண்ண முடியல. அதனால டோனா என்ன சொல்லிடுதுன்னா, நோ நோ, ஐ கான்ட் டூ திஸ், இல்ல இல்ல என்னால இது பண்ண முடியல. ஓகே, ஃபர்ஸ்ட் டோனா மீட்ஸ் his friend pig. Now Donna meets his friend Shanu the sheep. ஷீப்னா செம்மறியாடு, இதனுடைய பேர் வந்து ஷானு. இப்போ டோனா த டாங்கி வந்து ஷானு த ஷீப் கிட்ட என்ன கேக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், கேன் யூ டீச் மீ ஹவு டு ப்ரே? ஹாய் ஃப்ரெண்ட், கேன் யூ டீச் மீ ஹவு டு ப்ரே? நான் எப்படி ப்ரே பண்ணுன்றத எனக்கு கத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டாங்கி வந்து ஷீப் கிட்ட கேக்குது. அதுக்கு ஷீப் என்ன சொல்லுதுன்னா, ஐ ஆம் த ஷீப், ஐ கேன் ப்ளீட். ஷீப் எப்படி சவுண்ட் கொடுக்கும்? இந்த சவுண்டுக்கு பேரு தான் ப்ளீட். ஷீப் கேன் ப்ளீட். அது என்ன சொல்லுது? ஷீப் என்ன சொல்லுது? ஐ ஆம் த ஷீப், ஐ கேன் ப்ளீட் அப்படின்னு அதனுடைய சவுண்ட சொல்லி கொடுக்குது. Flick your tail, jump up and down and say ba. அது எப்படி சொல்லி கொடுக்குது? உன் வாழை வந்து படப்படன்னு அடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் ஜம்ப் பண்ணு, அதுக்கப்புறம் பான்னு சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஷீப் வந்து எப்படி ப்ளீட் பண்ணணும்னு கத்து கொடுக்குது. டோனாவும் ட்ரை பண்ணி பாக்குது. பட் டோனா cannot bleed. டோனாவால ப்ளீட் பண்ண முடியல. டோனா என்ன சொல்லிடுது? நோ நோ, ஐ கான்ட் டூ திஸ், இல்ல இல்ல என்னால இது செய்ய முடியல. எதனால டோனாவால ப்ளீட் பண்ண முடியலனா, டாங்கீஸ் கேன் ஒன்லி ப்ரே. ஷீப் தான் ப்ளீட் பண்ண முடியும். ஷீப் சொன்ன மாதிரி டாங்கியால பண்ண முடியல. ஓகே, ஃபர்ஸ்ட் டோனா மீட்ஸ் his friend pig. நெக்ஸ்ட் டோனா மீட்ஸ் his friend sheep. இப்ப வந்து டோனா வந்து யார மீட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். டோனா மீட்ஸ் his friend ஆர்ஸ் த ஹாரி. இந்த ஆர்ஸோட பேரு ஹாரி. ஓகே, இப்போ டோனா வந்து ஆர்ஸ் கிட்ட போயிட்டு என்ன கேக்குதுன்னா, ஹாய் ஃப்ரெண்ட், கேன் யூ டீச் மீ ஹவு டு ப்ரே? நான் எப்படி ப்ரே பண்ணணும்னு கத்து கொடுக்குறியா அப்படின்ட்டு ஆர்ஸ் கிட்ட கேக்குது. அதுக்கு ஆர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஐ ஆம் த ஆர்ஸ், ஐ கேன் நெய். ஆர்ஸ் எப்படி கத்தும்? ஓகே ஓகே ஃபைன். ஆர்சஸ் கேன் நெய். இந்த மாதிரி சவுண்ட் கொடுக்குது இல்லையா, அதுக்கு பேர் வந்து நெய். ஓகே, அப்ப ஆர்ஸ் என்ன சொல்லுது? ஐ ஆம் த ஆர்ஸ், ஐ கேன் நெய் அப்படின்ட்டு அதனுடைய சவுண்ட் வந்து டாங்கிக்கு சொல்லி கொடுக்குது. ஷேக் யோர் டெய்ல், கீப் யோர் இயர்ஸ் ஸ்ட்ரெயிட் அண்ட் சே நெய். ஆர்ஸ் வந்து எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, நீ வந்து என்ன பண்ற, உன்னுடைய டெய்ல ஷேக் பண்ணு, உன்னோட இயர்ஸ ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நெய் பண்ணு, அதுக்கப்புறம் சவுண்ட் கொடு அப்படின்ட்டு ஆர்ஸ் வந்து டாங்கிக்கு சொல்லி கொடுக்குது. நெய் பண்ண முடியுமா? இல்ல, டோனா கான்ட் நெய் சின்ஸ் டாங்கீஸ் கேன் ஒன்லி ப்ரே. டாங்கியால ப்ரே மட்டும்தான் பண்ண முடியும், டாங்கீஸ் cannot நெய். இப்போ என்ன சொல்லுது டாங்கி? டோனா என்ன சொல்லுது? நோ நோ, ஐ கான்ட் டூ திஸ், இல்ல இல்ல என்னால இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டோனா வந்து போயிடுது. நவ் லெட்ஸ் see, இப்போ வந்து டோனா வந்து யார மீட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நவ் டோனா மீட்ஸ் his friend buffalo the buffy. பஃபலோனா எருமை, எருமையை போய் மீட் பண்ணுது. ஓகேவா, இதனுடைய பேர் வந்து பஃபி. சரியா, அந்த டோனா டாங்கிய வந்து என்ன கேட்டிருக்கோம் பஃபி கிட்ட? ஹாய் ஃப்ரெண்ட், கேன் யூ டீச் மீ ஹவு டு ப்ரே? எனக்கு எப்படி ப்ரே பண்ணணும்னு கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாங்கி வந்து பஃபலோ கிட்ட கேக்குது. அதுக்கு பஃபலோ என்ன சொல்லுதுன்னா, ஐ ஆம் த பஃபலோ, ஐ கேன் ஸ்னாட். ஐ ஆம் த பஃபலோ, ஐ கேன் ஸ்னாட். பஃபலோ எப்படி கத்தும்? ஓகே, இந்த சவுண்டுக்கு பேரு தான் ஸ்னாட். ஓகேவா,
அதுக்கப்புறம் பஃபலோவோட சவுண்ட் வந்து டாங்கிக்கு சொல்லி கொடுக்குது. இப்போ பஃபலோ எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, sway your head side to side, open your mouth wide and say murr. உன்னுடைய தலைய இப்படி அப்படி ஆட்டு, உன்னுடைய வாய நல்லா அகலமா திறந்துக்கோ, அதுக்கப்புறம் கத்தணும். sway your head side to sideனா தலைய இப்படி எப்படி ஆட்டுறது, அதுக்கப்புறம் மவுத்த வைடா ஓபன் பண்ணணும்னா நல்லா அகலமா திறக்கணும், அதுக்கப்புறம் ஸ்னாட் பண்ணு அப்படின்ட்டு பஃபலோ சொல்லுது. ஆனா டாங்கியால ஸ்னாட் பண்ண முடியுமா? இல்ல, டாங்கியால பஃபலோ மாதிரி கத்த முடியாது. donkeys cannot snort, donkeys can bray. அப்போ டாங்கி டோனா என்ன சொல்லிடுதுன்னா, நோ நோ ஐ கான்ட் டூ திஸ், இல்ல இல்ல என்னால இந்த மாதிரி கத்த முடியல அப்படின்னு டாங்கி வந்து சொல்லிடுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டாங்கி யாரை மீட் பண்ணுச்சுன்னா, டாங்கி வந்து பிக்க மீட் பண்ணுச்சு. பிக்ஸ் கேன் கிரண்ட். ஓகே, டாங்கியால கிரண்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டாங்கி வந்து ஷீப்பை மீட் பண்ணுச்சு. ஷீப் கேன் ப்ளீட். டாங்கியால ப்ளீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டாங்கி வந்து ஆர்ஸை மீட் பண்ணுச்சு. ஆர்ஸ் கேன் நெய். டாங்கியால நெய் பண்ண முடியல. லாஸ்டா டாங்கி வந்து பஃபலோ மீட் பண்ணுச்சு. பஃபலோ கேன் ஸ்னார்ட். டாங்கியால ஸ்னார்ட் பண்ண முடியல. அதுக்குன்னா இப்போ ரொம்ப சேட் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கத்துக்கலான்னு பார்த்தோம், ஆனா நம்மளால கத்துக்கவே முடியலையே. வாட் வில் ஐ டூ நெக்ஸ்ட் வீக்? நெக்ஸ்ட் வீக்ல அந்த சிங்கிங் கான்டெஸ்ட்ல நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? நம்ம இன்னுமே வந்து பிரே பண்ண கத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டோனா வந்து ரொம்ப சேட் ஆயிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வருது. அப்ப வீட்டுல யார் இருப்பா? ஆமா, டோனா comes to his house and listens to his mom's bray at his house. டோனா வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா எப்படி பிரே பண்றாங்களோ, அவங்க அம்மா எப்படி கத்துறாங்களோ அது என்ன பண்ணுது, டாங்கி வந்து நல்லா கவனிக்குது. அதுக்கப்புறம் டாங்கி என்ன பண்ணுது, he stands in front of the mirror, he shakes his ears from left to right, he opens his mouth and lets out a cry. இப்போ அவங்க அம்மாவை பார்த்து கத்துக்கிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அது என்ன பண்ணுது, அதனுடைய காதுகளை லெஃப்ட் ரைட்டா ஷேக் பண்ணி அதனுடைய மவுத்தை நல்லா ஓபன் பண்ணி ட்ரை பண்ணுது. இப்போ டாங்கியால பிரே பண்ண முடியுமா? இப்போ டாங்கி எப்படி பிரே பண்ணிருக்கோம்? ஓகே, டாங்கி வந்து இப்போ அவங்க மாம் கிட்ட இருந்து எப்படி பிரே பண்ணணும்னு கத்துக்குச்சு. Donna the donkey can bray now. Do you all understood? Yes, miss. Okay. Now the Donna is very very happy. இப்போ சந்தோஷத்துல டோனா என்ன சொல்லுது, இப்போ I can sing now, I can sing now அப்படின்னு சந்தோஷத்துல கத்துது. என்னால் இப்ப பாட்டு பாட முடியுது, என்னால் இப்ப பாட்டு பாட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு டோனா வந்து அவங்க அம்மாவை பார்த்து பிரே பண்ண கத்துக்கிட்டு டோனா வந்து சந்தோஷத்துல அப்படியே நல்லா ஜம்ப் பண்ணுது. டோனா participates in the singing contest and Donna wins the first prize in the contest. Do you all understood the story? Students, the first question, who taught Donna the donkey to bray? Donna's mother. Very good. Clap for Darshit. யார் வந்து டோனாக்கு கத்து கொடுத்தாங்க? டோனாவுடைய அம்மா, டோனாஸ் மதர். வெரி குட். Now Rishwan, what does a pig's cry called? Very good. Clap for Rishwan. Okay, Darshit, what does a horse cry called? Mother. Horse cry called? Neigh. Neigh. Very good. Now Asraf, what does a buffalo's cry called? Tay. Buffalo would cry. Snort. Buffalo would cry என்ன பேரு? Snort. Okay, okay. Very good students. Do you like the story? Yes, miss. இந்த ஸ்டோரியில நம்ம முக்கியமா என்ன கத்துக்கிட்டோம்? அனிமல்ஸோடைய சவுண்ட் கத்துக்கிட்டோம். ஓகேவா?